வணக்கம் மக்களே! எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் உடைய ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ டியர் 1 உடைய ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அதில சில பேர் செலக்ட் ஆக்கி, அதுக்கப்புறம் டியர் 2 வந்து சில பேர் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதோடைய ஆன்சர் கீ எல்லாமே நம்ம பார்த்தோம். அஃபிஷியல் ஆன்சர் கீஸும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதில வந்து சில பேர் அதாவது ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸா அவங்க வந்து டாப் ரேங்க்லேருந்து அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்னென்ன கேட்டகரிஸோ அந்த மாரி தனித்தனியா போட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய நம்பர், ரோல் நம்பர் இருக்கா? அண்ட் உங்களுடைய பேர் இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அண்ட் இதில வந்து தனியா பிசிக்கலி சேலஞ்சுடு பெர்சன்ஸ்க்கும் தனியாவும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவங்களுக்காகவும் சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எண்டுல வெயிட்டிங் லிஸ்ட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் மறக்காம பார்த்துட்டு போங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல சப்போஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதையும் பாருங்க. சப்போஸ் செலக்ட் ஆன பெர்சன்ஸ்ல யாராச்சும் ஒருத்தவங்க வரல, இல்லன்னா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, சாரி அப்படி எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னாலும், இதுதான் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இல்லாம அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கு. அவங்க தப்பா என்ட்ரி பண்ணியிருக்காங்க. இல்ல அந்த மாரி ஏதோ ஒரு மாத்த முடியாம சில எரர்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்கள வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு பதிலா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பெர்சன்ஸ எடுத்து போட்டுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நடக்கிறது சகஜம் தான். அதனால டாக்குமெண்ட் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா வச்சுக்கோங்க. அந்த மாரி அவங்க எப்போ இன்டர்வியூ கூப்பிடுறாங்களோ, அப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸோட கரெக்ட்டா போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் சில பேர் வந்து வேற ஜாப்ல இருக்கேன் அப்படிங்கிறனால சில பேரால ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பெர்சன்ஸையும் தூக்கி போடுவாங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கங்ராச்சுலேஷன்ஸ் டூ ஆல். சப்போஸ் செலக்ட் ஆக முடியல அப்படின்றவங்களுக்கு வெயிட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஓகே. யூ வில் பி வெயிட்டட் அண்ட் உங்களுக்கான சான்ஸஸும் கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கும். அண்ட் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா கூட மனம் தளராதீங்க. உங்களுக்கான ஸ்டேஜ் வேற காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அடுத்தடுத்த எக்ஸாம்க்கும் கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வின் பண்ணிடுவீங்க. கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாம்ல பண்ண எல்லா தப்பையுமே நீங்க அடுத்த எக்ஸாம்ல பண்ணாம இருந்துக்கோங்க. எவ்ளோ லேட் ஆனாலுமே உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கும். அது உங்களுக்காக தான். அதனால நாள் ஆயிட்டு இருக்கே, நானும் எவ்ளோ எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்றேனே, எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த சீட் உங்களுக்கு இருக்கு. ஓகே. ஆல் தி பெஸ்ட் டூ ஆல். தேங்க் யூ.